والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையினுடைய எந்த விஷயங்களை பேசினாலும் அவர்களது சரித்திரம் ஒரு அழகான சரித்திரம். நமக்கெல்லாம் தெரியும் அவர்களுடைய குணங்கள் எவ்வளவு சிறந்த குணமாக இருந்தது. அல்லாஹ்வே அருள்மலையில் பாராட்டுகிற அளவுக்கு அவர்களுடைய குணம் சிறந்தது. அவர்கள் யாரை பற்றியும் எந்த குறை சொல்லப்பட்டாலும் உடனே அந்த குறையை விசாரிக்காமல் யாரையும் தவறாக எண்ணவும் மாட்டான். தவறே செய்திருந்தாலும் அந்த தவறு செய்தவர்களுக்கு அழகான முறையில் வழிகாட்டுவாங்க. அவர்கள் விஷயத்தில் ரொம்ப கண்ணியமான அணுகுமுறை கடைபிடிப்பாங்க. யார் நம்மிடத்தில் யாரை பற்றி சொன்னாலும் உடனே நம்புவது, அவரை பற்றி தவறாக எண்ணுவது, இதுதான் நம்முடைய பழக்கம். அது ரொம்ப கெட்ட விஷயம் என்பதை பெருமானாருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு முறை ஒரு பெண்மணி சஃப்வான் இப்னு முஅத்தல் என்கிற ஒரு சஹாபி அவருடைய மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து தன் கணவரை பற்றி 3 குற்றச்சாட்டுகள் சொல்கிறார்கள். முதல் குற்றச்சாட்டு என்ன? நான் நஃபிலான தொழுகைகள் தொழுதால் என்னை அடிக்கிறார். இரண்டாவது, நஃபிலான நோன்புகள் வைத்தால் அந்த நோன்பை விடுமாறு என்னை கட்டாயப்படுத்துகிறார். மூன்றாவது, காலையிலே இவர் ஃபஜ்ர் தொழுகை நேரத்தில் தொழுவதில்லை, பல நேரங்களில் சூரியன் உதயமாகும் வரை விட்டு விடுகிறார். இந்த 3 குற்றச்சாட்டுகள் சொல்றான். இந்த 3மே வெளிப்படையாக பார்க்கிற போது அவருடைய கணவர் தவறு செய்கிறார். தொழக்கூடிய மனைவியை அடிப்பதும் நோன்பு வைத்தால் விடச் சொல்வதும் இது வெளிப்படையிலே ஒரு அநியாயமாக தோன்றுகிறது. நாம இருந்தால் அவசரப்பட்டு தான் முடிவெடுப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃப்வான் அவர்களை அழைத்து, உன் மனைவி சொல்கிற இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உன்னுடைய பதில் என்ன? ரொம்ப நிதானமாக தான், எடுத்ததுமே நீ அடிக்கிறியான்னு கேட்கல. இப்படி தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 2 பேர் வழக்கு கொண்டு வந்த நேரத்தில் அவசரப்பட்டு முடிவெடுத்தாங்க. ஒரு ஆளிடத்தில் 99 ஆடுகள் இருந்தது, இன்னொருவர் ஒரு ஆடு மட்டும் இருந்தது. அந்த ஒரு ஆடு வைத்திருப்பவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்து, என்னிடம் இருப்பதோ 1, அவரிடம் இருப்பதோ 99, இந்த இருக்கிற ஒரு ஆட்டையும் கேட்கிறார் அப்படின்னு சொன்னார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உண்மை என்ன, 99 ஆடு வச்சிருக்கிறவன் இந்த ஒரு ஆட்டை எதுக்காக கேட்குறான் அப்படின்னு விசாரிச்சிருக்கணும். விசாரிக்காம உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த 99 ஆடு வச்சிருக்கிறவன் உனக்கு அநியாயம் செய்து விட்டான். ஆனால் உண்மை என்னன்னா, இந்த ஒரு ஆடு வச்சிருக்கிறாரே அவர் தான் அநியாயம் பண்ணியிருக்கிறார். அந்த ஒரு ஆடே அவருக்குரியதல்ல, அந்த 100 ஆடு அவர் வச்சிருந்தார், அவர்கிட்ட இருந்து இவன் எடுத்துக்கிட்டு வந்துட்டான். அப்போ இங்கே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படையில் அவசரப்பட்டாங்க. அல்லாஹ் அதை கண்டிச்சான். குர்ஆன் வருது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்டு சஜிதா செய்தார்கள் என்றும் வருது. அப்போ எந்த ஒரு விஷயம் யாரை பற்றி சொல்லப்பட்டாலும் உடனே அவரை நோக்கி குற்றச்சாட்டை வீசிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் அடிக்கிறேன்னு கூட கேட்கல, உன் மனைவி சொல்வது என்னப்பா, என்ன சொல்கிறாங்க? இப்போ அவர் சொன்னார், நான் ஒன்றும் சும்மா அடிக்கல, அந்த அம்மா எப்போ தொழுதாலும் நஃபிலான தொழுகைகளை ரொம்ப நீட்டி தொழுகிறாங்க. ஒவ்வொரு ரக்காத்திலும் 2 சூறா ஓதுறாங்க. அதனால இப்படி தொழ வேண்டாம். ஒரு பெண்மணிக்கு வீட்டு வேலைகள், கணவனுடைய ஹித்மத் இருந்தால் நஃபிலான தொழுகையை விட கணவனுடைய ஹித்மத்து தான் மேலானது ஒரு பெண்ணுக்கு. அப்போ எப்போவுமே 2 சூறா ஓதுறாங்க. ஃபாத்திஹாவுக்கு பிறகு 1 சூறா ஓதுனா போதும், 2 சூறா ஓத வேண்டாம் என்று சொல்கிறேன், கேட்க மறுக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவை பார்த்து சொன்னாங்க, இந்த துனியாவில் இருக்கிற யாருமே 1 சூறா ஓதுனா போதும், உனக்கு மட்டும் ஏமா 2 சூறா, நீயும் 1 சூறா ஓது அவர் சொல்கிற மாதிரி அப்படின்னு சொன்னான். ரெண்டாவது, நஃபில் நோன்பு வைத்தால் அடிக்கிறாயம்மின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நாங்கள் இரவு நேர பணியாளர்கள், இரவு நேரத்தில் விவசாயத்தில் நீர் பாய்ச்சுகிற வேலையில் ஈடுபடக்கூடியவர்கள். காலையில் தான் நான் வீட்டுக்கு வருகிறேன். என் மனைவியின் பக்கம் எனக்கு தேவை இருக்கிறது. அவங்க நஃபில் நோன்பு ஒரு நாள் வைத்தா பரவாயில்லை, லா தந்தலிகு தசூம், நஃபில் நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ தான் பெருமானார் ஒரு கட்டளை போட்டாங்க, லா தசூமு இம்ரஅத்துன் வபஅலுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇذنி. கணவன் ஊரில் இருக்கும்போது எந்த பெண்ணும் கணவனிடம் கேட்காமல் நஃபில் நோன்பு வைக்கக்கூடாது. அப்போ இங்கேயும் அவர் சொல்கிறாரு, எப்போவுமே நோன்பு வைக்கிறாங்க, அதைத்தான் நான் வேணான்னு சொல்கிறேன், நோன்பே வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை. மூணாவது, காலையில் ஃபஜ்ருக்கு நேரமாக தொழுவதில்லை,
அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ அவர் தன்னுடைய குறையை சொன்னார். நாங்கள் இரவு நேரங்களில் வேலை செய்வதனால காலையில் ஃபஜ்ருக்கு கொஞ்சம் முன்னால் வந்து படுக்கிறதுல பல நேரங்களில் நாங்கள் கண்ணை இருந்து விடுகிறோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முயற்சி செய்து சூரிய உதயத்திற்கு முன்னால் தொழ முயற்சி பண்ணு என்று சொன்னாங்க. இங்கே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், சூரிய உதயத்திற்கு பின்னாலும் ஃபஜ்ர் தொழுதா பரவாயில்லை கலாவாக அப்படி எண்ணிவிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பு சலுகையை கொடுத்துருக்கிறான். அவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் சட்டத்தில் விதிவிலக்கு தரலாம். தங்க ஆண்களுக்கு ஹராம், ஒரு சஹாபிக்கு தங்க அணியை அனுமதி கொடுத்தாங்க. பட்டு ஆண்களுக்கு ஹராம், ஒரு சில தோழர்களுக்கு பட்டு அணியை அனுமதி கொடுத்தாங்க. அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. இது போன்ற ஹதீஸுகளை வைத்து யாரும் அவங்க இஷ்டத்துக்கு வழங்க முடியாது. ஆக இந்த விஷயம் 3 விஷயத்திலையும் கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில் தீர்ப்பு சொன்னாங்க. இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். அவங்கள்ட்ட ஒரு விஷயம் வரும், உதாரணமாக தெரியும், அது அழகான முறையில் விசாரித்து யாருக்கு என்ன அறிவுரை சொல்ல வேண்டுமோ அந்த அறிவுரை. முதல் 2 விஷயத்தில் அந்த பெண் மீது தவறு, அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொன்னாங்க. கணவர் சொல்வது போல சுருக்கமான சூரா ஓதி நஃபில் தொழு. அப்போ பெண்களுக்கு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, கணவனுடைய ஹித்மத்தை விட நான் குரான் ஓதுறது தான் மேலு, கணவனுடைய பணிவிடையை விட நான் தொழுகிறதான் மேலு. அப்போ கணவன் ஏதாவது வேலை சொன்னால் நான் தொழுகிறது தெரியலையான்னு கோவப்படுவாங்க பல பெண்கள். கணவனுடைய ஹித்மத்து தான் இந்த நஃபிலான வணக்கங்களை விட உயர்ந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண் வழியாக இந்த உம்மத்துடைய எல்லா பெண்களுக்கும் உணர்த்தினார். ஆக இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சனைகளை அணுகக்கூடிய முறை. எல்லாம் அல்ல அல்லாஹ் அவர்களுடைய அழகான சரித்திரத்தை அறிந்து வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் கடைபிடிக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக.